ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமஹ. ஸ்ரீ ஆதித்ய பிரசன்ன ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய தின விசேஷம். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்று சனி பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் கிரகங்களின் சஞ்சாரப்படி 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று புதிய காரியங்களில் இறங்குவதை தவிர்க்கவும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று அலுவலகத்தில் உங்கள் வேலைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். சிம்மராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு. தடைப்பட்ட சுப செய்திகள் இன்று வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, மற்றவரிடம் பேசும்போது கவனமாக இருக்கவும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும். துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணையுடன் இன்று கருத்து வேறுபாடு நீங்கும். தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பிள்ளைகளின் விஷயத்தில் சற்று அக்கறை காட்டுங்கள். இன்று வீண் செலவுகள் வர வாய்ப்புகள் உள்ளது. சிக்கனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். விடாமுயற்சியால் காரியத்தை சாதிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, துணிச்சலோடு செயல்படுவீர்கள். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். மீனராசி அன்பர்களே, உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை சுலபமாக முடிப்பீர்கள். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கூடும். பொதுவான பரிகாரம். இன்று சனிக்கிழமை என்பதால் மாலையில் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுங்கள் அல்லது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது உங்கள் கர்மவினை குறைந்து நன்மைகள் தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது ஸ்ரீ ஆதித்ய பிரசன்ன ஜோதிடம் பக்கத்தை பின்தொடரவும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் பிரசன்னம் தொடர்பான கேள்விகளுக்கு திரையில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நன்றி, வணக்கம்.